அனைவருக்கும் இனிய வணக்கம். பொங்கல் திருநாளைக்கு பிறகு எல்லா நண்பர்களும் போகி பண்டிகை, பெரும்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் எல்லா பொங்கல்களையும் சிறப்பாக முடிச்சுட்டு மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுலாம் பார்த்துட்டு எல்லோரும் சகஜ வாழ்க்கைக்கு திரும்பியிருப்பீங்க. எல்லா நண்பர்களுக்கும் பொங்கல் திருநாள் சிறப்பாகவே போயிருக்கும். சந்தோஷம். இப்போ இன்றைக்கி இந்த காணொலியில் வந்துட்டு நான் ரொம்ப எல்லோருக்கும் பயனுள்ள ஒரு தகவல், முன்னாள் படை வீரர்கள் மட்டுமல்ல சிவில் மக்களுக்கும் பயனுள்ள தகவலாக ஒரு தகவல் கொடுக்கணும் அப்படின்னு நான் இந்த வீடியோவை பகிர்வு பண்ணுறேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம எல்லோருமே 2 வீலர் 4 வீலர் டிரைவிங் பண்ணிகிட்ருக்குறோம். இதில் we are not familiar with road driving அப்படி தான் சொல்ல வேண்டியது இருக்குது. நமக்கு இன்னமும் அந்த ரோட்டோடு சேர்ந்து நிறைய விஷயங்களை கற்று தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. தெரிஞ்சிட்டு இருந்தாலுமே அதை மிஸ்யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். இதை பயனுள்ள தகவலாக எல்லாமே எடுத்துக்கணும், எல்லா நண்பர்களும் எடுத்துக்கணும். இப்போ ரோட் டிரைவிங் பண்ணுறது வந்துட்டு முதல்ல நாம் தவிர்க்கப்பட வேண்டியது, லைசன்ஸ் இல்லாத நண்பர்கள் தயவுசெய்து யாருமே வண்டியை ட்ரைவ் பண்ணாதீங்க. அது தப்பு. லீகலி பைலா அது தவறு. சரி, அடுத்து எந்த காரணம் கொண்டும் மது அருந்திய பின்னர் வாகனத்தை ஓட்டாதீங்க நண்பர்களே. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுய வாழ்க்கைக்கு பேராபத்து, சொந்த வாழ்க்கைக்கே ஆபத்து. ரெண்டாவது, நம்மளால் மற்றவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிறோம், ட்ரைவ் பண்ணால் என்னெல்லாம் நடக்கும் அதைத்தான் நான் இங்கே சொல்கிறேன். ஸோ ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் முழுக்க தயவுசெய்து பண்ணாதீங்க. பெரிய தவறு இது. நம்மளால் இன்னொரு உயிருக்கும் பேராபத்தை முடிஞ்சு போகும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரைவை பைக்காட் பண்ணிவிடுங்க, அவாய்ட் பண்ணிவிடுங்க. சரி, இப்போது ரோடு பற்றி நம்ம சொல்ல வந்தோம். எதையோ பேசுகிறோமேன்னு நினைக்கக்கூடாது. ரோடு இன்றைக்கி எல்லாமே தேசிய நெடுஞ்சாலைகளில் நாம் பயணப்பட்டு போயிட்டுருக்கிற போது எல்லா இடங்களையும் 4 வழிச்சாலை நமக்கு ஹாயாக ட்ரைவிங் பண்ணிட்டு போகிறோம். ரொம்ப ஜாலி ட்ரைவ் பண்ணிட்டு போகிறோம். we are ரைடிங் more than 90 kilometers, 100 kilometers, more than 120 kilometers ஸ்பீட். ஸோ இந்த ஸ்பீடில் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது முதல்ல நமக்கு இந்தியன் ரோடு வந்துட்டு 80 kilometers தான் பெரும்பாலும் அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. அதை தாண்டி போகிறது எப்படி நான் சொல்கிறதுன்னு புரியலை. இருந்தாலும் இந்த ரோடுகள் இருக்கக்கூடிய விதிமுறைகள் எல்லோரும் தெரிஞ்சிருந்தாலும் அதை கடைப்பிடிக்க கொஞ்சம் சிரமப்படுறோம். தயவுசெய்து அதை கொஞ்சம் நான் இங்கே ரிவ்யூ பண்ணுறேன். அது என்ன ரிவ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 வழிச்சாலை இன்றைக்கி நமக்கு எல்லா இடங்கள்லையும் கிடைக்குது. கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும், ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் நிறைய இடங்களுக்கு 4 வழிச்சாலை அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த நேரத்தில் இந்த ரோடை பற்றி நாம் இப்போ விரிவாக சொல்கிறேன், கேட்டுக்கிடுங்க. நம்ம எந்த பக்கம் போனாலும் 2 வே நமக்கு கிடைக்கும். நம்ம போயிட்டுருக்கிற ரோட்டில் 2 வே கிடைக்கும். ஆப்போசிட் லைனில் நமக்கு ரைட் சைடில் 2 வே, ரெண்டுக்கும் இடையில் சென்டர் மீடியன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்டர் மீடியன் இந்த 4 வேயை வந்துட்டு 2ஆக டிவைட் பண்ணுது. அதை சென்டர் மீடியன் போகும். இந்த சென்டர் மீடியனில் வந்துட்டு நாம் லெஃப்ட் சைடில் உள்ள ரோட்டில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த லெஃப்ட் சைடு ரோட்டில் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது நமக்கும் இடதுபுறத்தில் ஒரு வெள்ளை கோடு நம்மளை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா அந்த கோட்டை நம்ம பின்பற்றி போயிட்டே இருப்போம். சரிங்களா? இப்போது இந்த கோடு ஒன்று நம்மளை பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கிறோம், இல்லை அது நம்மளை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. சரி, இது ஒரு புறம். ரெண்டாவது, நமக்கு வலது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை கோடு
ஒரு 3 மீட்டர் போட்டிருப்பாங்க, அப்புறம் ஒரு 10 மீட்டர் கேப்பு, 15 மீட்டர் கேப்பு. இந்த தொடர்ச்சியில் விடுபட்டு விடுபட்டு விடுபட்டு, அதாவது டாட் 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 இந்த மாதிரி ஒரு வெள்ளைக்கோடு நமக்கு கிடைக்கும். சரியா? இந்த விடுபட்ட வெள்ளைக்கோடு தாண்டி, அதையும் தாண்டி ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இன்னொரு லைன் நமக்கு கிடைக்கும். ஸோ 2 லைன் கிடைச்சிடுதா? இந்த 2 லைன் கிடைச்சதில் முதல்ல நாம் பயணிக்க வேண்டிய லேர்ன் வந்துட்டு லெஃப்ட் சைடு லேர்ன் தான். இடது பக்கம் இருக்கிற சாலையில் தான் நாம் டிரைவிங் பண்ணணும். இது விதி. ஆனால் யாரும் நம்ம அந்த விதியை மதிக்கிறது கிடையாது. ரைட் சைடு உள்ள லேனை வந்துட்டு நம்ம எப்பெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு வண்டியை முந்தி செல்ல முயல்கிற போது நம்ம அந்த வலது பக்க சாலையை, நமக்கு ரைட் சைடில் இருக்கு இல்லையா, இப்போ முந்தி செல்ல முயற்சிக்கிறோம் அப்படின்னா அந்த வலது பக்க சாலையை பயன்படுத்தணும். அப்படி இல்லை அப்படின்னா யூடர்ன் பண்ண போகிறோம், வலது பக்கம் உள்ள சாலையை யூடர்ன் பண்ண போகிறோம். இந்த நேரத்தில் தான், இந்த 2 நேரங்களில் தான் நம்ம அந்த வலது பக்கம் உள்ள இருக்கக்கூடிய லேன்னு சொல்லுவோம் சாலை. இந்த 2 வேயாக இருந்தாலும் 4 வேலையும் நம்ம அந்த 2 வேல தான் போயிட்டுருப்போம். அப்போ வலது பக்க சாலையை நம்ம 2 நேரங்களில் பயன்படுத்தணும். ஒன்று ஓவர்டேக் பண்ணுறோம், இல்லைன்னா யூடர்ன் பண்ண போகிறோம். இந்த நேரங்கள்லாம் அந்த வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய சாலையில் நம்ம டிரைவிங் பண்ணணும். இது விதி. ஸோ இந்த நேரங்களில் வலது பக்கம் உள்ள சாலை எதற்காக அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லை? அதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த வலது பக்கம் உள்ள சாலையை எப்போவுமே நாம் ஃப்ரீயாக வச்சிட்ருக்கணும். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை 3 பேர் பயன்படுத்தலாம். 3 பேர் அப்படிங்கன்னா ஸ்பீடி வெஹிக்கிள், அதிவிவேகமாக செல்லக்கூடிய வெஹிக்கிள், அவங்க பயன்படுத்தலாம். யூடர்ன் பண்ண போகிற வலது பக்கம் திரும்ப வரக்கூடிய மனிதர்கள் பயன்படுத்தலாம். இது தவிர்த்து சைரன் வச்ச வண்டிகள், ஆம்புலன்ஸ், ஃபயர் சர்வீஸ், விஐபி வண்டிகள், இவங்க பயன்படுத்தலாம். ஏன்னா அந்த வண்டிகள் தான் அதிவேக வண்டிகள், அதிவிரைவு வண்டிகள், எமர்ஜென்சி வாகனங்கள். ஸோ இவங்க நம்ம எப்போ பயன்படுத்தணும்? ஒன்று வலது பக்கம் நம்ம திரும்ப போகிறோம், யூட்டன் திரும்ப போகிறோம், அப்போ பயன்படுத்தலாம். இல்லைன்னா அடுத்த வண்டியை ஓவர்டேக் பண்ணும்போது பயன்படுத்தலாம். இப்போ நம்ம ரோட்டில் டிரைவிங் பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்படியே நடக்குது. இதுதான் விதி. அந்த 4 வழிச்சாலைகளில் பயணிக்கக்கூடிய பொதுவான விதி. நம்ம இடது பக்க சாலையில் தான் பயணிக்கணும். ஏன்னா நம்முடைய வண்டிகள் வந்துட்டு ஸ்லோ மூவிங் வெஹிக்கிள். ஸ்பீடி மூவிங் வெஹிக்கிள் அது சைரன் வச்ச வண்டிகள், அதை சொல்லிட்டேன் நான். இப்போ நம்ம பார்க்குற இடமெல்லாமே வந்துட்டு அதிக பாரம் ஏற்றிய லாரிகள், அதிகம் வீல் உடைய லாரிகள் வலது பக்க லைனில் போயிட்டே இருக்கிறாங்க. பின்னாடி இருந்து ஆம்புலன்ஸ் கூவா 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 கீ என்ன சைரன் அடித்தாலும் பண்ணுறதில்ல. இதை நம்ம நேரடியாக பார்க்குறோம். ஏன் அப்படின்னு கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு தான் சொல்லணும். அது தப்பு. நமக்கு ஒரு சாலை வேணும், போகிறதுக்கு ஒரு சாலை வேணும். அதே போல் அவசர வண்டிகள் மூவ் ஆகி போகிறதுக்கு நாம் இடம் கொடுக்கணும். இது கட்டாயம். அப்போ நம்ம எந்த ட்ராக்கில் நம்ம பிரயாணம் நம்ம வண்டி ஓட்டினா அடுத்த வண்டிக்கு இடைஞ்சல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு வாகன ஓட்டிகளும் புரிஞ்சிட்ருக்கணும். சரிங்களா? இப்போ லேன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? இடது பக்கம் லேனில் தான் நம்ம போகணும். வலது பக்கம் லேனை நம்ம எப்பெல்லாம் பயன்படுத்தலாம், யார் பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போது இந்த ட்ராக்லையே நமக்கு இடது பக்கம் ஒரு வெள்ளை கோடு தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும், தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். இல்லைன்னா அந்த கோட்டை தொடர்ந்து நாம் பின்பற்றி போய்கிட்டே இருப்போம். சரியா? அந்த கோட்டை நம்ம இப்படி உணர்ந்துக்கிடுவோம். எப்படின்னா, அந்த வெள்ளை தொடர்ச்சியாக கண்டினியூஸாக இருக்குது பாருங்கள், அந்த கோட்டை நம்ம ஒரு காம்பவுண்டு சுவராக கற்பனை பண்ணி பார்த்துக்கிடுவோம்.
காம்பவுண்டு சுவராக கற்பனை பண்ணி பார்த்துக்கிடுவோம். காம்பவுண்டு சுவரை இடிச்சிட்டு நம்ம லெஃப்ட் சைடு போக முடியுமா? முடியாது தானே. அப்போது அந்த வெள்ளைக்கோட்டை நாம் ஒரு காம்பவுண்டு சுவராக நினச்சி பயணப்பட்டுக்கிட்டே இருக்கணும். சரி, இடது பக்கம் காலி இடம் கிடக்குது, அதை நம்ம எப்போ பயன்படுத்துறது, எப்பெல்லாம் பயன்படுத்துறது, அதை யார் பயன்படுத்துறது, அதுக்கு ஒரு விளக்கம் வேணுமில்ல. உண்மைதான். அந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய காலி லேனை ரோடு ஷோல்டர், அதாவது ரோட்டினுடைய தோள்பட்டை பகுதி அப்படி சொல்லுவாங்க. அதை நம்ம எப்பெல்லாம் பயன்படுத்தலாம்னா, நம்ம ஒரு 4 வீலர் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்குறோம், திடீர்னு டயர் பஞ்சர் ஆகிடுது. ஏன்னா நாம் லெஃப்ட் லேனில் தானே போகணும், ஸ்பீடு வெஹிக்கிள் தானே ரைட் லேனில் போகணும். அப்போ லெஃப்ட் லேனில் போய்கிட்டே இருக்கும்போது நம்முடைய டயர் பஞ்சர் ஆகிடுது, இல்லை இன்ஜின் ப்ராப்ளம் வந்துடுது, ஏதோ ஒரு மெக்கானிசம் காரணத்தினால வண்டி பழுதடைஞ்சிடுது. அப்போது அந்த லெஃப்ட் சைடு இருக்கிற ட்ராக்கில் இருந்து வண்டியை புஷ் பண்ணி இந்த ரோடு ஷோல்டர்னு சொன்னோம் இல்லையா, வெள்ளைக்கோடு, தொடர்ச்சியாக வெள்ளைக்கோடு இருக்குது பாருங்கள், இந்த வெள்ளைக்கோட்டுக்கு வெளியில் பார்க் பண்ணி வண்டி, நம்முடைய வண்டிக்கு பின்னாடி ஒவ்வொரு வண்டியிலையும் இப்போ வருது ட்ரையாங்கிள், ரெட் கலர் ட்ரையாங்கிள் ஒன்று கொடுத்துருவாங்க ஸ்பேராக, அது வண்டி கூடயே டெலிவரி பண்ணுவாங்க. அந்த ட்ரையாங்கிளை அட்லீஸ்ட் ஒரு 50 மீட்டர் தூரத்தில் பின்னாடி வச்சிடணும் நம்ம வண்டிக்கு பின்னாடி. அது எதுக்குன்னா, அடுத்து வர்ற வாகன ஓட்டிகளுக்கு இந்த வண்டி பழுதடைஞ்சு நிற்கிது, இதை விலகி செல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு சமிக்கையை அந்த ட்ரையாங்கிள் நமக்கு பின்னாடி வர்ற வாகன ஓட்டிக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறது. அப்போ நமக்கு பின்னாடி இருந்து ட்ரைவ் பண்ணிட்டு வர்றவங்க நம்ம வண்டியில் முட்ட மாட்டாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த ரோடு ஷோல்டர் எதுக்கு பயன்படுது? வண்டிகள் பழுதடைஞ்சு போச்சுன்னா இந்த இடத்துல புஷ் பண்ணி வண்டியை பார்க் பண்ணி நம்ம மெக்கானிக்கல் வர்ற வரைக்கும், இல்லை நம்மளால் சரி பண்ண முடிகிற அளவுக்கு அந்த ஒரு சிவப்பு முக்கோணத்தை தூக்கி வண்டிக்கு பின்னாடி ஒரு 50 மீட்டர் தூரத்தில் வச்சுட்டு, அது இல்லையா ஒரு கோன்னு சொல்லுவோம், கூம்பு, அந்த கூம்பை தூக்கி வண்டிக்கு பின்னாடி குறைந்தபட்சம் ஒரு 50 மீட்டர் தூரத்துலையாவது நம்ம வைக்கணும் நண்பர்களே. இது பின்னாடி வரக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு எளிய முறையில் அவங்களுக்கு பாதுகாப்பாக டிரைவிங் பண்ணலாம். சரி, இப்போ இந்த வெள்ளைக்கோடு நம்ம கிராஸ் பண்ணி போகக்கூடாது. அதே போல் ரைட் லேனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிரைவ் பண்ணி போய்கிட்டு இருக்கிற லேன்லையும் நமக்கு வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ராக்குக்கும் இடையில் ஒரு வெள்ளைக்கோடு தொடர்ச்சியாக இல்லாமல் விட்டு 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 போயிட்டே இருக்கும், கடைசி வரைக்கும் போயிட்டே இருக்கும். அது என்ன சமிக்கை நமக்கு கொடுக்குது அப்படின்னா, தேவைப்பட்ட நேரங்களில் ஓவர்டேக் பண்ணிக்கலாம். ஏன்னா அது காம்பவுண்டு சுவர் கிடையாது, இந்த வெள்ளைக்கோடு இருக்கிற இடம் மட்டும் காம்பவுண்டு சுவர் நினச்சிக்கோங்க. அந்த டேஷ் போட்டிருக்கு இல்லையா, விடுதலையாக இருக்கிற இடம், அங்கே காம்பவுண்டு சுவர் இல்லை, இப்படி கற்பனை பண்ணிக்கிடுங்க. இப்போ அந்த இடத்துல தேவைப்பட்டால் நமக்கு முன்னாடி சென்று கொண்டு இருக்கக்கூடிய வண்டிகளை நாம் ஓவர்டேக் பண்ணி போய்க்கலாம். சரி, ரைட் ட்ராக் நம்ம எப்போ வரணும்? யூ டர்ன் பண்ணும்போது. அடுத்து நம்மளை முன்னாடி போயிட்டுருக்கிற வாகனத்தை முந்தி செல்லணும் அப்படிங்கிற போது நாம் இந்த ரைட் லேனை பயன்படுத்தணும். மற்ற நேரங்களில் ஓவர்டேக் பண்ணிட்டோமா, திரும்ப நம்ம லெஃப்ட் லைனுக்கு வந்துடணும், இடது பக்க ரோட்டுக்கு வந்துடணும். புரியுதுங்களா? சரி, அடுத்து வரும் நமக்கு சென்டர் மீடியன். இந்த சென்டர் மீடியனுக்கு பக்கத்தில் சில இடங்களில் சென்டர் மீடியனும் கண்டினியூஸாக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஒரு சில இடங்களில் எங்கே நமக்கு யூ டர்ன் பண்ணுறதுக்கு வசதி இருக்குதோ அந்த இடத்துல மட்டும் அந்த சென்டர் மீடியனில் கேப் இருக்கும். புரியுதுங்களா? இந்த கேப்பை பயன்படுத்தி நாம் யூ டர்ன் பண்ணி அடுத்த லைனுக்கு, இது பெரும்பாலும் கிராமங்களுக்கு போகிற வழி அல்லது வேறு ஏதாவது சிட்டிகளுக்குள்ளே இந்த யூ டர்ன் பண்ணுறதுக்கு வசதி வாய்ப்பு கிடைக்கும். யூ டர்ன் பண்ணும்போதும் 2 லேன் தான் நமக்கு இருக்கும். யூ டர்ன் பண்ண வேண்டிய இடத்துல இன்னொரு லைன் நமக்கு ரைட் சைடில் லேன் பிரியும். அந்த இடத்துல 3 லைன்களாக நமக்கு காணப்படும். அப்போ யூ டர்ன் பண்ணும்போது அந்த 3வது லைனுக்கு போயிடணும். 3வது லைனுக்கு போகும்போது எடுத்த உடனே நம்ம யூ டர்ன் பண்ணிடக்கூடாது. அங்கேயும் ஆப்போசிட்டில் வண்டி வருதா அதை கவனித்து நீங்கள்
லேர்ன் பண்ணணும். சரி, இப்போ ஓவர்டேக் பண்ணும்போது சில விதிமுறைகள் நமக்கு 2 பக்கம் பார்த்திங்கன்னா ரியர் வியூ மிரர்னு வண்டியில் இருக்கும். அந்த மிரரை வந்துட்டு எவ்ரி 15 செகண்ட்ஸ் we need to observe that. ஒவ்வொரு 15 செகண்டுக்கும் வலது பக்கம் பார்க்குறோம், எதுவும் வண்டி வரல, ஓகே, நேராக பார்க்குறோம். அடுத்த ஒரு 15 செகண்டில் லெஃப்ட் சைடு மிரரில் பார்க்குறோம், ஒன்றும் இல்லை, ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விதிமுறைகளில் எவ்ரி 15 செகண்ட்ஸ் we need to look the mirror. பின்னாடி யாராவது வராங்களா, ஒவ்வொரு 15 செகண்ட். இது டிரைவிங்கில் விதிமுறைகள் நண்பர்களே, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரி, இது புரிஞ்சுக்கிடுச்சிங்களா? இப்போது 2 வீலரை வந்துட்டு ரோட்டினுடைய நம்ம போகிறோம்ல, அந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய லேனில் அந்த வெள்ளைக்கோட்டுக்கு வெளியே தான் ஓட்டணும், ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு சில நண்பர்கள் சொல்கிறாங்க. அது தப்பு கிடையாது. லெஃப்ட் சைடு பாதசாரிகள் நடக்கலாம். ரெண்டாவது, வண்டிகள் பழுதடைஞ்சிச்சுன்னா அதை தள்ளி ஓரமாக தள்ளி நம்முடைய வேலைகளை பார்த்துக்கலாம். 2 வீலர் வந்து அந்த ஒயிட் லைனை ஒட்டியே போகணும், நடு ரோட்டுக்கு வரக்கூடாது. எப்போ நமக்கு பின்னாடி இருந்து ஏதாவது ஒரு வண்டி, மிகப்பெரிய கனரக வாகனங்கள் ஏற்றிய வண்டிகள் வந்து, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நம்ம அந்த காற்றாடியினுடைய காற்றாலைகள் மூலம் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய வண்டிகள் நிறைய நடமாட்டம் இருக்குது. ஸோ அந்த வண்டிகள் வந்து அதுக்கு பின்னாடி ஒரு இயந்திரம் வரும், மேலே மவுண்ட் பண்ணுவாங்க. அந்த இதெல்லாம் வந்துட்டு ரோட்டை விட அகலமாக இருக்கும். அந்த மாதிரி வண்டிகள் வரும்போது நாம் அந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய வெள்ளைக்கோட்டையும் தாண்டி நம்ம வண்டியை ட்ரைவ் பண்ணி வரக்கூடிய கனரக வாகனத்துக்கு நாம் பாசிங் கொடுக்கணும். இதுதான் இன்றைய வீடியோனுடைய ஒரு அர்த்தம். அதேபோல் நம்ம ரைட் சைடுக்கு எப்போ போகணும், அந்த ரைட் சைடு உள்ள லேனை யார் பயன்படுத்தலாம், எப்போல்லாம் நம்ம பயன்படுத்தலாம், இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். வீடியோ பகிர்வு நல்ல கருத்துள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. முதல்ல நீங்கள் அந்த கூறியிருக்கிற விதிமுறைகளை தெரிஞ்சுக்கிடுங்க. ரோட்டில் எல்லோரும் நம்ம எப்படியும் வண்டி ஓட்டிடலாம், நம்ம ரோட் டேக்ஸ் பே பண்ணுறோம் அப்படின்லாம் பேசுகிறாங்க. அது அவங்களுக்கு புரியாத தெரியாது. அப்படி நம்ம ட்ரைவ் பண்ணக்கூடாது. ரோடு வந்துட்டு பொது இடம். இந்த பொது இடத்துல பொது விதியைத்தான் கடைப்பிடிக்கணும். இங்கே நம்முடைய விதிமுறைகள் செல்லாது. இந்த விதிமுறைகளை பயன்படுத்தினோம்னா விபத்துக்களை குறைக்கலாம். நண்பர்களே, வீடியோ பார்த்ததுக்கு அனைவருக்கும் நன்றி. ஜெய் ஹிந்த்.